மத்திய நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த முட்டைகள் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள், அரசின் சத்துணவு திட்டம், கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முட்டை தொழில் நிரந்தரமாக செயல்பட தீவன மூலப்பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும், முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். கோழித்தீவன மூலப்பொருள் கேக் ஐட்டங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த 5% நாங்கள் இன்புட் எடுக்க முடியறதில்லை. அந்த 5% ஜிஎஸ்டி இல்லாமல் எங்களுக்கு அந்த கேக் ஐட்டங்கள் கிடைத்தா இந்த கோழி தொழில் செய்வதற்கு மிகவும் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்தியாவில் 95% முட்டை ஏற்றுமதி நாமக்கல்லில் இருந்துதான் நடைபெற்று வருகிறது. எனவே மத்திய அரசு தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டில் நாமக்கல்லை பறவை காய்ச்சல் நோயற்ற முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்து அதற்கு உண்டான உள்கட்டமைப்புக்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். கோதுமை அரிசி, குருணை அரிசி போன்ற உபயோகமற்ற தீவன பொருட்களை மானிய விலையில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். நாமக்கல் கிட்டத்தட்ட 95% முட்டை ஏற்றுமதி இந்தியாவில் நாமக்கல்லில் இருந்தே செய்யப்படுகின்றது என்பதால் இந்த நாமக்கல்லை பறவை காய்ச்சல் நோயற்ற ஒரு முட்டை ஏற்றுமதி மண்டலமாக மத்திய அரசாங்கம் அறிவித்து அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்காக சுமார் ஒரு 50 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைக்கின்றேன். கோழி தீவன மூலப்பொருட்களாக தவிடு, புண்ணாக்கு, சோயா போன்றவற்றை பயன்படுத்தி வருவதாகவும் இதற்கு 5% ஜிஎஸ்டி வரி இருப்பதால் கோழி பண்ணையாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும், எனவே மூலப்பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களோட கோழி பண்ணை தொழில மூலப்பொருட்களுக்கு உண்டான இந்த ஜிஎஸ்டி 5% எங்களுடைய புரோட்டீன் ஐட்டம், புண்ணாக்கு வகைகளுக்கு இருக்குது. அதிலிருந்து எங்களுக்கு வரி விலக்கு செய்து கொடுத்தா கோழி பண்ணை தொழில் வளர்ச்சியடைய மிகவும் ஏதுவாக இருக்கும். கோழி பண்ணை தொழிலுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாஷாவுடன் செய்திக்குழு.